இன்னைக்கு என்ன விழாக்குன்னா நாளைக்கு வந்து வைகாசி விசாகம். அதுக்கு வேண்டி நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து எல்லாருமே வந்து எங்கே போவாங்கன்னா திருச்செந்தூர் ஒவ்வொரு இந்த 2 ஏரியாவுக்கு போவாங்க. ஒவ்வொரு போயிட்டு அந்தாலும் திருச்செந்தூர் போயிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து இப்போ இங்கே மணி வந்து 9 ஆகுது. 8 மணிக்கு கிளம்புன்னு சொன்ன இடத்துல 9 மணி ஆக்கியிருக்கீங்க. அதனால் இங்கேருந்து கிளம்பி என்மேல் பஸ் ஏறி நேராக 3.5 மணி நேரம் ட்ராவல் வரும். 3 மணி நேரம் வரும், 2 மணி நேரம் தான் வரும். அதனால் எல்லாருமே யாரெல்லாம் ஒவ்வொரு போயிருக்கீங்க, திருச்செந்தூர் போயிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம நைட் அங்கே போயிட்டு காலையில் எப்படி தான் கோயிலுக்கு போவோம். ஆமாம், ஏன்னா நைட்டுக்கு நட சாத்திருப்பாங்க. நைட் வந்து அங்கே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா இருட்டுக்குள்ளார என்னது தெரியும்னு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, நாங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம். என்னென்னா 2 பஸ் ஏறணுங்க. இங்கேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு போய், நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடசேரி பஸ் ஸ்டாண்டு போய், அங்கேருந்து தான் வெளியூருக்குள்ள பஸ்ஸெல்லாம் உண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இப்போ வந்து நாங்கள் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வடசேரி பஸ் ஸ்டாண்டு போவோம். அங்கேருந்து நம்ம போய் பார்ப்போம். வடசேரி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. நம்ம பஸ்ஸை தேடணும். ஒரே க்ரௌடு வர பார்க்கணும். க்ரௌடாக தான் இருக்குது. பஸ்ஸை பிடிக்க தான் போயிட்டுருக்கான். எல்லா பஸ்ஸும் மாற்றி விட்ருக்காங்க. முன்னாடிலாம் வந்து ஊர் பேர் வச்சு வரும். இப்போ பாருங்கள், அந்த ஒவ்வொரின்னு போட்டிருக்குல, அதில் வந்து ஃபஸ்ட்டு கன்னியாகுமரியாவுக்கு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு ஒவ்வொரின்னு மாற்றிட்டாங்க. ஆனால் போட்டு வர்றது வேறு, அதுக்கப்புறம் மாற்றி விட்ருக்காங்க. என்னன்னு தெரியல. இருக்கட்டும், பாருங்க, கையில் அடி வாங்கி பஸ்ஸில் சீட்டு கிடைக்கலங்க. கூட்டம் எந்த பஸ் எதில் விட்றானே தெரியல. கடைசியில் ஒவ்வொரு ஸ்பெஷல் ரூட் அடிக்கிறனால எந்த பஸ் எங்கே மாத்திரானே தெரில. திடீர்னு ஒரு ரூட்டு பஸ் மேலே வந்து கன்னியாகுமரின்னு வரும். கடைசியில் பார்த்தா ஊரி நாங்கள் ஏறாமல் நிற்போம். கடைசியில் எல்லாம் ஏறிடுவாங்க, நாங்கள் நின்றுட்டோம். நின்று கடைசியில் ஒரு பஸ் எப்படியோ பிடிச்சாச்சு. அது சாடி வந்து ஏறி கையை உடச்சி பாதி பொம்பளையில் கூட்டம் தான் அடித்து தள்ளிட்டு போயிருதுங்க. போயிட்டுருக்கோம். மணி வந்து 12:30 கழிஞ்சிருச்சு. லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது நைட் லைட் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த பையனை பாருங்கள், அதுக்குள்ளே தூங்கியாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அந்த லைட் ஆஃப் பண்ணி பஸ்ஸில் போகிறத பார்த்துருக்கேன். நல்லா தான் இருக்குது. அண்ட் சாங் கூட இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, இது ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்குது. போவோம். பிரேக் டைம் ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. இப்போ நல்ல தூக்கமாக்கும். என்ன பண்ணு, நல்ல தூக்கம். காலையில் முடிச்சு வேலை பண்ணி உடம்பு வரும். நம்மளுக்கு கிடைக்க முடிச்சு உட்காந்து ரொம்ப நல்லா தூக்கிட்டு இவ்வளோ தூக்க சொல்லணும். நம்ம முடிச்சு வந்துட்டு இவ்வளோ தூக்கம். யாரெல்லாம் இந்த கலங்கட்டல் பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போ யார் உங்கள் ஊரில் என்ன பேருன்னு பார்த்துட்டு அவங்க சாப்பிடக்காக வண்டி ஸ்டாப் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு 1/2 hour மேலேயே இருக்கும். எனக்கும் நல்லா பசி வந்துடுச்சு. பக்கத்தில் புரோட்டா வேறு இருந்துச்சா, சரி 2 வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு வந்துருச்சா. ஆனால் நல்லா பசிக்கு, அதனால் 2 புரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சுங்க. இறங்கி இப்போ ஒவ்வொரு சுயம்பலிங்க சாமி கோயில் நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், பின்னாடியே வந்துட்டுருக்கு. வராதுன்னு ஒன்று யாருக்குங்களா? நேற்று ராத்திரி இடங்களை பார்த்தீங்களாங்க. யாரெல்லாம் ஒவ்வொருக்கு வந்துருக்கீங்களோ கமெண்ட் பண்ணிக்கோங்க.
விசாகத்துக்கு யாரெல்லாம் திருச்செந்தூர் நிறைய பேருக்கு விசாகம்னா என்னன்னு தெரில. அது வந்து முருகரோட பிறந்த நாள் ஸ்பெஷல். அது எல்லா விசாகமும் இல்லை, வைகாசி விசாகம் மட்டும். சரி, ஓகே, நம்ம அங்கே போய் வேறு கடைகள்லாம் பார்ப்போம். ஏன்னா இப்போ நைட்டு ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. நேராக பீச்சுக்கிட்ட போய் உட்காரணும், இல்லைன்னா கடைகளை பார்த்து ரவுண்ட் அடிக்கணும். அதுதாங்க வாங்க நாங்கள் போய். ஆமாம், காலையில் தான் கோயில் ஓப்பன். வாங்க போய் பார்ப்போம். வாங்க. நடுராத்திரி மிட்டாய் கடையெல்லாம் போட்டு பாருங்க. நடுராத்திரி இல்லை, 12 தான். அதுவும் நடு ஜாமன் தான். நடு ஜாமனா 2 மணி. 12 மணியே மிட் நைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா, நடு ஜாமன் சொல்லுவீங்களா, இல்லைன்னா எப்படி சொல்லுவீங்க? இதுதான் ஸ்டார்டிங் நைட்டா என்னங்கிறத சொல்லுங்கள். இவளுக்கு வந்து அது என்ன நைட்டுங்கிறது வெளியே தெரிய மாட்டேங்குது. 12 மணியை வந்து அன்டைம் சொல்ல மாட்டாங்கலாம், சாயங்காலம் நேரம் சொல்லுவாங்க, ஈவினிங் நேரம் சொல்லுவாங்க. அங்கே சாப்பாடுக்கு சமையல் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது தெரியும், காலையில் தான் கொடுப்பாங்க. வேறு இல்லை, சாப்பாடு அன்னதானத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு போர்டு போட்டிருக்கா. அன்னதானத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேஷன் சாப்பாடு இல்லையா? இங்கேஷன் சாப்பாடு. ஆனால் டேபிள் ஒன்றுமே போடல, டேபிள் ஒன்றும் போடல. வேற எங்கேயா கொண்டு போய் கொடுத்தோம். நாயன் கார்த்திக் பண்ண போறாரு உங்க அப்பா. அப்படியா? நவரச நாயன் கார்த்திக் போயிருங்க. அவனை ஏமா கேவல கொடுத்துருக்கு பாருங்க. எந்த கிறுக்கனை பதிக்கிட்டு எவன் அவனை பதிட்டு நவரச நாயன் கார்த்திகாரன். அவர்லாம் என்னங்க பண்ணாரு? கார்த்திக் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். இப்போ நேரம் வந்தாச்சுங்க கோயில். இதுதான் சுயம்பலிங்க சாமி கோயில். உவரி தேரோட்டம் எது இல்லை, தேருங்களா? தேரு கோயில் உள்ளே இருக்கு. கோயில் கோபுரம் அந்த என்ட்ரன்ஸ் வச்சு தான் இருக்குது. தேர் இப்படி தான் இருக்கும், தேருக்கு பூட்டி வச்சுப்பாங்க. நமக்கு வேலை வந்த உடனே இந்த இருக்குங்க, அதாங்கன்னு போங்க. நம்ம ஃபேவரட் கடை அங்கே உண்டு. இன்னைக்கு பாப்பாவை கன்ஃபார்ம் ராட்டில் ஏற்றி விட்றணுங்க. ஏதாவது ஒரு ராட்டில் ஏற்றிட வேண்டியது இன்னைக்கு. வாங்க நம்ம பதிவு கடைக்கு போவோம். அங்கே போயிட்டா பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம். நாங்கள் டீ குடிப்போம். சூடு பச்சு, நடு ராத்திரி சூடு பச்சு. கோயில் என்ட்ரன்ஸுங்க. பேக்கம்பரம் போடலா திரும்பியோ கோயில் என்ட்ரன்ஸு. அதாவது தமிழில் சொல்லணும்னா நுழைவு வாயில். அது வந்து என்ன கோயில்னா சிவன் கோயில். இது வந்து சிவன் கோயிலில் வந்து சுயம்பலிங்க சுவாமின்னு சொல்லுவாங்க, ஆனால் சிவன். சரி போவோம், டீயும் காஃபியும் சாப்பிட்டு. ஃபாலோ பண்ணுற இடம் படிச்சோட கொஞ்ச நேரமாக வாழாடிட்டே பின்னாடி வர ஃபாலோ பண்ணுது. ஐயோ, இது என்ன ஒரு சைஸாக முறைக்கலை, ரொமான்ஸ் லுக்கு. என்ன இந்த மாமன் டைட் அடிச்சுட்டு இருக்கு. பாட்டியா கொடுத்தா பட்டி கூட கதை பேசிக்கிட்டு இருக்கான். அது வயிறு செய்யல, கொடுக்கறது இல்லை, பின்னாடி வரும். இது ஏற்கனவே அங்கேருந்து இங்கே வரைக்கும் சுற்றிட்டு கிடக்கு, நம்ம பின்னாடி வந்துட்டு. இதாங்க மெயின் என்ட்ரன்ஸ். ஒவ்வொரியோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இதுதான். நாங்கள் காணிச்சது வந்து பேக் வாசல். உள்ளே போக வேண்டியது தான். இப்போ கோயில் நட துறக்காட்டனால நம்ம ரைட்டில் போக போகிறது இல்லை, நம்ம போகிறது இங்கிட்டு. இப்படி போயாச்சுன்னா நேராக கடற்கரை போயிடலாம். உள்ள கல் மண்டபம்ல வேலை நடந்துகிட்டு இருந்து, வாங்க பார்ப்போம். முடிஞ்சிட்டா முடியலன்னு பார்ப்போம். அது அங்கே அடுத்த ஸ்டாப் நடந்து போகலாம். நாடார்வாடி அடுத்த ஏரியா. ஊருக்கு பேரே நாடார்வாடி. பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இது என்னன்னா
வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா அடுத்து பாப்பா வேலையை ஆரம்பிச்சிட்டா. கடைகள் பக்கம் வந்தாச்சு. நமக்கு என்ன வேலை, நல்லா சாப்பிட்றோம். அது ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. கடையில் ஏதாவது வாங்குறோமோ இல்லையோ பார்க்கணும். அப்போதான் ஒரு திருப்தி. யாராவது வாங்காமல் சுற்றி மட்டும் பார்ப்பீங்களான்னு கேர்ள்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ். அதுக்கு பாய்ஸ் மேக்ஸிமம் கடைக்கு போக மாட்டாங்க. பொண்ணுங்க தான் இப்படி ஏதாவது வாங்குறதுக்குன்னு சுற்றி. இந்த பொம்மை பேக்கை பார்த்தோன்னா ரொம்ப ஆசையாக இருந்து வாங்கணும். பட் எதுக்கு வேஸ்ட்டாக 200 செலவு பண்ணி வாங்கு வாங்கு. கடைகள்லாம் பாதி க்ளோஸ் பண்ணியிருக்குங்க. நைட்டு மணி வந்து கரெக்டாக 1 மணிக்கு முக்கால்வாசி கடைகள் அடைச்சாச்சு. இவங்க வந்து மார்னிங் தான் திறப்பாங்க. ட்ரெண்டிங்கில் போகிற செருப்புலாம் இங்கே வந்து 200. நார்வேலையும் அதே ரேட்டு தான். எல்லாமே இங்கே ஓவர் ரேட்டுங்க. வளையல் ஒரு செட்டு வந்து டசன் வந்து 150 ரூபா நினைக்கிறேன். வேணா வாங்க. இப்படி எங்கெங்க போகிறீங்க? எல்லா கடையிலும் கூட்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இனிமே அவ்வளோ கடை தான். ஒரு டஜன் ராட்டு மட்டும் நைட்டு ஃபுல்லாக முடியாதுங்க. நாட்டுக்கு நான் போகவும் மாட்டேன். ஏதாவது ஒரு ராட்டில் ஏற்றிடலான்னு பார்க்குறேன். அப்புறம் மயங்கி தான் கிடக்கும். இந்த ஏரியா மக்களாக இருக்கும். நம்ம பீச் வந்தாச்சு. நாங்கள் டோட்டல் சேஞ்சுங்க ஏரியா. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நாங்கள் 5-6 வருஷம் முன்னாடி வந்தோம். ஆனால் இப்போ நிறைய பிளேஸ் 5 வருஷம் வித்தியாசமாக. இங்கே வந்தே வருஷத்துக்கு எனக்கு ஆகுது. கடலே பார்த்தாச்சுன்னா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடல் மாதிரியே கடல் வந்து தெரியல. அரிப்பு வேண்டி. இந்த பாருங்க, கடல் மாதிரியே தெரியல. பார்க்க ஏதோ மாதிரி. கடல் வந்து அரிப்பு வேண்டி எல்லா இடமும். கடல் மாதிரியே இல்லைல்ல, ரொம்ப வித்தியாசமாக. அந்த சைட்லேயும் உண்டு. கல் வந்ததுலேயும் நம்ம பக்கத்து இது மாதிரி கட்டி விட்டு அது அரிப்பு வேண்டி கட்டி அலை வந்து தடுப்பு வேண்டி கட்டி நல்ல அலை அடி. ஆனால் இப்பவும் கால் நினைக்கிறாங்க, விளையாடுறாங்க. இது ஓவராக இறங்க விடாங்க. அங்கே ரவுண்ட் செடிச்சுருக்காங்க. இல்லை உட்காருவோமா? இப்போதான் பண்ணுது. லைட்டாக தெரியுது. தெரியுதா? லைட்டா. என்ன வீடியோ இங்க நில்லு, இங்க நில்லுன்னு. பயமா இருக்கு. வா. இன்னும் சின்ன பசங்க வர அங்க வர போறோம். அதான் இது வரைக்கும் போகலாம். அந்த அளவு இருக்குல்ல, அது வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் சின்ன பிள்ளைல அதே அடிக்கிறது. ஹேட் போட அந்த சும்மா காலம் சும்மா ஹேட் போட்டு இருந்தா அதெல்லாம் கிறுக்கணுமான்னு. பீச்சில் கொஞ்ச நேரம் விளாட்லாம் சொல்லிட்டு 2 பேர் நடந்துகிட்ருக்கோம். அவங்க அங்கே உட்காந்துட்ருக்காங்க. சும்மா இப்படி கொஞ்ச நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் அவனை கொஞ்ச நேரம் தூங்க சொல்லணும். டைம் வேறு கம்மியாக தான் இருக்குது பாவம். அதனால் ரெஸ்ட் எடுக்கட்டும், கொஞ்சம் விளையாடிட்டு போவோம். எல்லாம் தூங்கிட்டு இருக்கு.
அவன் தூங்கிட்டான். நாங்கள் 3 பேரும் உட்காந்துட்ருக்கோம். அப்படியே சீரியல் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஓட்டலான்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கோம். வேறு என்ன பண்ணுறது, மணி வேறு ஆயிடுச்சு. நான் 3:30 மணிக்கு இங்கேருந்து கிளம்புனா தான் கோயில் பக்கம் போக முடியும். அதனால் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இல்லாமல் இது உங்கள் ஊரில் என்ன பேருன்னு முடியுங்க. எல்லா ஊர்லேயும் அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர். மணி காலையில் 4 ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி சாமி கும்பிட போகணும்ல, அப்படி கிளம்பி டீ கடைக்கு நின்றுட்டுருக்கோம். டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வாக் பண்ண வேண்டியதான். அப்படி கொஞ்சம் கடைகளையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து லைனில் போய் நிற்போம். அதனால் கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கோம். நல்லா தூக்கம் வர என்ன பண்ணு நின்றுட்டுருக்கு. நான் டீ குடிக்க மாட்டேன், வயிறு பசிக்கு, வடை எதுவுமே செட் ஆகலை. அதனால் அப்படியே நமக்கு வாட்டர் மெலன் வாங்கி சாப்பிடுவோன்னு அதில் ஒன்று எடுத்து எனக்கு சாப்பிடுறதுக்கு. கடையில் ஏதாவது வாங்கலான்னு வந்துட்டு அங்கே க்யூ வர நிறைய பயங்கரமாக நிற்காங்க. அம்மா போயாச்சு, நாங்கள் 2 நின்று பார்த்துட்ருக்கோம். பாருங்கள் காய்ஸ், ஒரே கூட்டம் போய்கிட்டே இருக்குது. இடைக்காலில் 2 மணிக்கே கூட்டம் ஆரம்பிச்சு. 2 மணிக்கு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் 3 மணி இந்த பக்கமாக வந்தோம். ஆனால் அந்த அளவு இல்லை. ஆனால் இப்போ மணி 5 ஆயிடுச்சு. 4:30 கிளம்பணும். க்யூவில் நிற்கின்னு இங்கேருந்து கும்பிட்டு எப்போ திருச்செந்தூர் போய் அங்கே என்ன கூட்டம் காத்துட்ருக்கோ தெரில. சரி பார்ப்போம். கோபுரம் 4 வருஷமாக வேலை நடந்துட்டுருக்கோம். மொத்தம் கட்டி முடிக்கிறாங்க. பாருங்க, இன்னும் க்யூ போயிட்டே இருக்கு. கோயிலை சுற்றி பார்ப்போம். கோயிலுக்கு போயிட்டு எடுக்க முடியுமா தெரியல. கோயில் எடுக்க முடியாது. வெளியே போர்டு போடணும். பட்டை போடுறதே பேசு. ஊசிலாம் ஒழுங்காக தான் இருக்குது, அழிஞ்சது. அப்போம் கோயில் கும்பிட்டுட்டு வந்துடுச்சு. அப்படி பக்கத்தில் ஒரு கடையில் வந்து முருகர் போட்டு வந்து இந்த ப்ரேஸ்லெட் மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு நல்லா பிடிச்சிருந்தேன். அப்படி எனக்கு வாங்கினேன், அவனும் வாங்கின ஆசைப்பட்டு 2 பேரும் வாங்கி மாறி மாறி போட்டுக்கிட்டோம். இது செம்பு தான், ஆனால் எனக்கு கை கொத்துக்காது, கடிக்கும். அதனால் ஆசையாக இருக்குது. ஒன்று 100 ரூபா. அதனால் சரி வாங்கி போடுவோம். அதனால் வெளியே போகும்போது எங்கேயா போடலாம்ல சொல்லி வாங்கி 2 பேரும் போட்டுட்ருக்கோம். அப்படி சாப்பிட வந்தாச்சு. ஒரு ஹோட்டலில் ஃபுல் க்ரௌடாக இருக்குது. வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னும் பஸ் ஏறி திருச்செந்தூர் போகணும். நடக்க விட்டுட்டாங்க, பஸ் ரூட்டை மாற்றி விட்டாங்க. 2 கிலோமீட்டர் நடந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து போயிட்டுருக்கோம். 2 கிலோமீட்டர் நடந்துட்டுருக்கோம். இன்னும் அங்கே போயிட்டு பஸ் வேறு எப்படி வருது? பஸ் எப்படி வரும்? ஓட்டிட்டு தான் வராங்க. காமெடி. பின்னாடி 2 நடு. பிளர் ஆகுது. பிளர். ஐயோ, லூசு பிடிச்சிட்டே நல்லா இருந்து நடந்து லூசு பிடிச்சிட்டு போல. திருச்செந்தூருக்கு பஸ் ஏறியாச்சு. இன்னும் எப்படி இது ஒரு 1 hour மேலேயே ஆகும். சீட் கிடைக்கல. அதனால் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். அவன் அடுத்த சீட்டில் உட்காந்துட்ருக்கான். நல்லா தூக்கம் வருது. தூங்கினா அப்புறம் திருப்பி எழும்ப கஷ்டம். அப்படியே உட்காந்து போவோம். இறங்கிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. ரூட்டை மாற்றி விட்ருக்காங்க. 5 நிமிஷத்தில் நின்று உள்ளே போகல இடத்துக்கு 1/4 மணி நேரம் ஆச்சு.
இதில் வேற இல்லை இதில் வேற நாகர்கோவிலேருந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரைக்கு வாரேன்னு சொன்னாங்க 110 கிலோமீட்டர் கரெக்டாக நாங்கள் நடப்போம். முழிக்காமல் தூங்கிட்டே இருந்தாலும் அவன் நடந்து வந்துருக்க மாட்டா. ஏன்னா அப்படிப்பட்ட ஏரியா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பகலில் நடக்கிறதுனால அவளுக்கு முடியாது. சரி க்ளோஸ் பண்ணிட்டா வாங்க உள்ளது பார்ப்போம். ஒரு வழியாக வந்துட்டாங்க. இங்கே எனக்கும் அவளுக்கும் சண்டை. ரூட்டுகள் மாறி மாறி வர்றதுக்கு நான் என்னையா பண்ணேன். நம்மகிட்ட கடந்து சாடிட்டு இருக்கா. புது வாசல் பழைய வாசல். சரியான கூட்டங்க. கும்பாபிஷேகத்துக்கு வேலை நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா உள்ள எப்படி போருமா? கும்பாபிஷேகத்துக்கு வேண்டி வேலை நடந்துட்டு இருக்குங்க. கோயிலில் நிறையா மாறி இருக்கு. கியூ எல்லாம் தான் இருக்கு. எந்த லட்சத்தில் போயின்னு தெரியல. ரெண்டாவது செல்ல வந்து அடைச்சாச்சு. முதல் செல்லேருந்து ரிலீஸ் ஆகிட்டோம். ரெண்டாவது செல் இதுக்கப்புறம் இன்னொரு செல் இருக்குது. அங்கே இடத்துல மாட்டிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் உங்களை பேர்லாம் நினைக்கிறேன். திருப்பதி வந்து இல்லை வந்தால் தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரம் உள்ள லாக்கானா தெரியும். நான் 2 நாள் உள்ள லாக்கா இருக்கேன் திருப்பதியில். நாங்கள் பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம். ரோட்டில் மாற்றி விட்டு புதுசாக செல்லெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. திருப்பதியில் செல்லு இருந்த மாதிரி இருக்கு. ஒரு செல்லாம் வந்து மாட்டியாச்சு. நீ நைட்டு தான் ஆகும்னு நினைக்கிறேன் வெளியே வர்றதுக்கு. பார்ப்போம். இதெல்லாம் அனுபவம் புதுசாக இருக்கு. மொத்தம் 9 வருஷம் திருப்பதி போயிருக்கேன். திருச்செந்தூருக்கு வந்து மொத்தம் 7 வருஷமா நான் வந்திருக்கேன். 7 வருஷம் வந்துருக்கேன். மாறி இருக்குன்னு தெரியாது. இது புதுசா இருக்குங்க. இந்த அடைச்சாச்சா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக கியூ. இந்த அடைச்சி படி இறங்குதா? இந்த பாயோட போய் நேராக உள்ள கோயில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. கூட்டத்தை பாருங்க. ஃப்ரீ தரிசனம் வந்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். ஆனால் யாருமே வெயிலில் நிற்க வேண்டாம். எல்லாம் அழகான சொகுசான இடம். நான் என்னவோ திருப்பதி மாதிரி இருக்கும்னு சொல்லி ஏசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல. எருங்கப்ப தின்னுடுச்சு. இது தரப்பு எருங்கப்பாக்கி. காலையில் லைனு இன்னும் கோயிலுக்குள்ள போடும். என் கண்ணு வித்தியாசம் தெரியுதா? ப்ரௌனிஷ் பிளாக்கிஷ் ப்ரௌனிஷ். நாங்கள் உள்ளே போய் படம் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. பார்ப்போம். வழியாக முடிச்சிட்டோங்க. வந்து நூடுல்ஸ் ஐட்டம் காலையில் 8:45 போனது. 8:45 9:45 எத்தனை மணி? 9:45 போனது. மணி கரெக்டாக இப்போ 2 லைனை முடிச்சு வந்துருக்கோம். சாமி கும்பிட்டு வீடியோ நாங்கள் இனிமேல் வந்து நேராக வீட்டுக்கு தான். முடியலை, சாப்பிட போகணும். அதை நான் கடற்கரை சைடில் உங்களை காணிக்கிறேன். வெயில்
பாருங்கள், கண்ணை கூட திறக்க முடியல, அவ்வளோ தூரம் தூக்கமும் ஒழுங்காக இல்லை, இன்னொரு தூங்கவே இல்லை. வேறு இவ்வளோ நேரம் நின்னது எல்லாமே உடம்பு சரியான டயர்டு. நம்ம வீட்டுக்கு போய் தான் காலையில் போட்டு எண்ணெயை போட்டு தடவிட்டு படுத்து தூங்கி வேண்டியது. வாங்க நம்ம சாப்பிட கடைக்கு போய் பார்ப்போம். சாமி பார்த்துட்டு ஒரு ஹோட்டலில் தான் 3 மீல்ஸ் வாங்கி 1-2 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு சாப்பிட்டாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ஃபைனலாக நம்ம திருச்செந்தூர்லேருந்து பஸ் ஏறியாச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்கோம், நாகர்கோவில். ஓகே, இதுக்கு மேலே ரொம்ப முடியலை, எனக்கும் தூக்கம் வருது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.